பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் 3வது வசனம், சாம்ஸ் 1:3. அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கும்படியாய் செய்வார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்கள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலவேளை இங்கே குழம்பிக் கொண்டிருக்கலாம், இதை செய்கிறோமே நடக்குமா நடக்காதா, என்ன ஆகும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷர்கள் நீங்கள் எதை செய்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறீர்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் மறந்தீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. அதனால் இந்த காலை வேளையில் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால், வேதத்தை படிக்கிறவளாக இருப்பீர்கள் என்றால், அதை தியானிக்கிறவளாக இருப்பீர்கள் என்றால், இன்று காலை நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீர்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த கால வேலைக்காய் சோத்திரிக்கிறோம். வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகள், வயதானவர்கள், வாலிபர்கள், ஆண்டவரே சிறு பிள்ளைகள் எல்லாரும் உடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எல்லாரும் இந்த நாளில் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. அவங்க செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுங்க. அந்த பிள்ளைகளுக்கு எல்லா ஆபத்துக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க விடமா ஜெபிக்கிறேன். பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். இன்றைக்கு போகிற பிள்ளைகள் ஜெயத்தோடு திரும்பி வரட்டும். நல்ல வேலையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க விடமா ஜெபிக்கிறேன். எல்லா திருமண தடையை விலைக்கு போடுங்க. எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க. கடன் கொடுக்கிறவளாய் மாற்றுங்க. எல்லா குட்டி நாவிகளிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குங்க. எந்தெந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படலையோ இந்த நாளுடைய கரம் அவர்களை தொடவனமா ஜெபிக்கிறேன். ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் சீக்கிரமாய் மனம் திரும்பி ஆண்டவரே ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. அவர்களோடு நீங்க முகமுகமாய் பேசுங்க ஆண்டவரே. பிசினஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகளை காண செய்யுங்க ஆண்டவரே. நல்ல உயர்வுகளை அந்த பிசினஸ்ல பார்க்க செய்யுங்க. உண்மையாய் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களுக்கு நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்கப்பா. அவங்கள ஊழிய பாது நல்ல ஒரு கத்தா விசாலத்தை தரவனமா ஜெபிக்கிறேன். கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை தருவீராக ஆண்டவரே. கத்த இந்த நாள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவரே அந்த கிச்சன் பகுதியை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா கத்தாவை ஆபத்துக்கு விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. அந்த கத்தாவே இருக்கிற எல்லா பொருட்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆப்பத்தி தண்ணீரை எண்ணெயும் மாவையும் ஆண்டவரே ஒரு குறைவில்லாம ஆசீர்வதிங்க ஆண்டவர். நீரே கூட வழி நடத்துவீராக ஆண்டவரே. சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம். அதில் எல்லா தடைகள் விலகட்டும். சேட்டலைட் தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. டிஸ்ட்ரிபியூஷன் தடைகள் விலகட்டும். எல்லா வீடுகளில் சால்வேஷன் டிவி செல்ல உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த ஊழியத்தை காணிக்கைகளாலும் தசமாகனாலும் ஆண்டு தாங்குகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கதாவே போன் பே மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, கூகுள் பே மூலமாக ஆண்டவரே ஆண்டவரே பேச்சு மொழியாய் வருகிற எல்லா காணிக்கைகள், நேரடியாக வருகிற காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவன் தாமே ஒவ்வொருவரை காத்துக்கொள்ள விடமா ஜெபிக்கிறேன்ப்பா. விசேஷமாய் கத்தாவே ஆண்டவரே இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற கத்த ஆராதனை ஆசீர்வதிங்க. மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். God bless you.